இந்த 1ஆம் தேதியிலிருந்து கிரீன்லாந்தை அமெரிக்கா கையகப்படுத்தும் வரையிலும் அதில் தலையீடு செய்யும் நாடுகளுக்கு 10% இப்போ ரஷ்ய அதிபர் கூறியிருக்கிறார் என்னன்னு சொன்னால் 1860ஆம் ஆண்டே அமெரிக்கா கிரீன்லாந்தை கைப்பற்ற வேண்டும் என்று ட்ரம்பை பொறுத்தவரையில் பிரிக்ஸின் இந்த பலப்படுத்தல்களும் டாலருக்கு எதிரான நடவடிக்கையாகத்தான் பார்த்தார். இப்போ இலங்கையின் அதிபர் வடக்குக்கு போனது உங்களுக்கு தெரியும், பொங்கல் தினத்துக்கு வடக்குக்கு போனது, வடக்கில் 2 நாள் தங்கியிருந்தது என்றெல்லாம். இப்போ சிரியாவில் எது நடக்கிறதோ அதைத்தான் இங்கு பிரதிபலிக்கிறது. மேற்கு அரைக்கோளத்தை அமெரிக்க அரசு தலைவர் இப்போதைக்கு பார்த்தாலும் அவர் ஒருபோதும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் தங்கள் நடவடிக்கையில் தொய்வு ஏற்பட விடப்போவதில்லை. இந்தியாவின் பொருளாதார நிலைமை இலங்கைக்கு இனிமேல் எந்த விதத்திலும் கை கொடுக்காது. எனவேதான் இலங்கை நேரடியாக அமெரிக்காவிடம் தற்போதைய அரசுக்கு தென்னிலங்கையிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புகள் மெல்ல மெல்ல கிளம்பிக் கொண்டிருக்கின்றன. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவை பொறுத்தவரையில் அமெரிக்காவை ஒரு கட்டத்துக்கு மேல் எதிர்க்க முடியாது. நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. மாபெரும் சிங்க பியாஜியோ கண்காட்சி இம்மாதம் 23, 24, 25ஆம் தேதிகளில் யாழ் முற்றவெளி மைதானத்தில். சிங்க இன்றைய ஊடர்ப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய கலாநிதி பிரபாகரன், எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அருஸ் அவர்களை ஊடர்ப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடர்ப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு ஊடர்ப்பு நேயர்களுக்கு என்பதிலிருந்து வணக்கம். உலக ஒழுங்கு அல்லது உலக அளவில் ஒரு பதற்றமான சூழ்நிலை தற்போது வரைக்கும் நிலவி கொண்டிருக்கின்றது. அது ஒவ்வொரு இடங்களை பொறுத்தும் அதனுடைய தாக்கங்களினுடைய தன்மைகள் வேறுபடுகின்றன. இவ்வாறு இருக்கின்ற போது இப்போது அமெரிக்காவின் செயற்பாடுகளும் கனடா சீனா நோக்கி நகர்ந்திருக்கக்கூடிய விடயங்களும் ஐரோப்பிய நாடுகள் ஒன்றாக அணிதிரள்கின்றமையும் உலக அளவில் பலருடைய செயற்பாடுகளின் சிந்தனை சிதைவுகளாக பார்க்கப்படுகிறது. இராணுவ ரீதியாகவும் ராஜேந்திர ரீதியாகவும் நீங்கள் இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மைதான். என்னென்று சொன்னால் உலகம் அது கடந்த வருடத்தை விட 2025ஆம் ஆண்டை விட 26ஆம் ஆண்டு ஆரம்பத்திலிருந்தே மிகவும் ஒரு மோசமான ஆண்டாகத்தான் உலகில் பார்க்கப்படுகிறது. ஆரம்பத்தில் வெனிசுலாவில் ஆரம்பித்த பிரச்சனை தற்போது, அதாவது கடந்த வாரம் புதன்கிழமை ஈரான் மீதான தாக்குதலை ஆரம்பிக்க அமெரிக்கா திட்டமிட்டிருந்தாலும், ஆனால் அது ஒரு தோல்வியில் முடிந்த, அதாவது இந்த போராட்டங்கள் தோல்வியில் முடிந்ததால் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் எந்த நேரமும் மீண்டும் தாக்குதல் ஆரம்பமாகலாம் என்று இருக்கின்றது. இதில் கூடுதலாக என்ன பிரச்சனை என்று சொன்னால், ஈரான், அதாவது ஈரானுக்குள் இலோன் மஸ்கின் ஸ்டார்லிங்க், அது இப்போ உங்களுக்கு தெரியும், ஸ்டார்லிங்கை பொறுத்தவரையில் செயற்கைக்கோள் தொலைத்தொடர்பு வசதி, அது அவர்கள் உருவாக்கியதே இந்த நாடுகளில் மிகப்பெரிய ஒரு அந்த நாடுகளை தாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவதற்காக. உக்ரைனிலும் அதை கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட உக்ரைனில் ஸ்டாலின் இயங்குறதுக்கு அமெரிக்கா அந்த பென்டகன் தான் பே பண்ணி கொண்டிருந்தது ஒரு மாதம். ஆனால் ரஷ்யா அதற்கு எதிரான ஒரு எலக்ட்ரானிக் வார்ஃபேரை டெவலப் பண்ணதில் ரஷ்யா ஓரளவு அதிலிருந்து தப்பிக்கொண்டிருக்கின்றது. அதே ஸ்டாலிங்கை தான் கிட்டத்தட்ட 40,000 டிவைசஸை ஈரான் கைப்பற்றி இருக்கின்றது. அதை வைத்துக் கொண்டுதான் அங்கு எல்லா போராட்டத்தையும் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். இதே ஸ்டாலிங்கை இலங்கைக்கும் கொடுத்திருக்கிறார்கள், இந்தியாவுக்கும் கொடுத்திருக்கிறார்கள். அது அடுத்தபடியாக. அப்ப இதில் அது அந்த முதலாவது அந்த போராட்டம் வெற்றிகரமாக நடந்திருந்தால் கடந்த புதன்கிழமை அமெரிக்கா தாக்கி இருக்கும். ஆனால் அதை ஈரான் முறியடித்தது இஸ்ரேலை உடனடியாக அமெரிக்காவிடம் அன்று சொல்லிவிட்டது தாக்குதலை நிறுத்தும்படி. ஆனால் தாக்குதல் மீண்டும் ஆரம்பமாகலாம். ஏனென்று சொன்னால் அமெரிக்காவின் USS அப்ரஹாம் லிங்கன் என்ற கடற்படை விமானம் தாங்கி கரியர் ஸ்ட்ரைக் குரூப் என்று சொல்றது, அதுவும் ஜார்ஜ் வாஷிங்டனும் அந்த மிடில் ஈஸ்டை நோக்கித்தான் போகின்றன. அவர்கள் போன பிற்பாடு ஒரு சில சமயங்களில் தாக்குதல் ஆரம்பமாகலாம் என்ற ஊகங்களும் இருக்கின்றது. அதுக்கு அப்பால கிரீன்லாந்து
கிரீன்லாண்டை பொறுத்தவரையில் அமெரிக்கா அதை கைப்பற்ற வேண்டும் என்று இருக்கின்றது ஏதோ ஒரு வழியில். ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் உதாரணமாக அது டென்மார்க்கின்ற பகுதியாக இருக்கிறதால் அது நேட்டோவுக்குள் ஒரு பிரச்சனையை உருவாக்கும் என்று கூறினாலும் ஐரோப்பிய ஒன்றியத்தால் அமெரிக்காவை எதிர்க்கிற அளவுக்கு இல்லை. அவர்கள் ஒரு சம்பிரதாயம் பூர்வமாக அதாவது பிரித்தானியா ஒரு இராணுவத்தினரை, நெதர்லாந்து 2 இராணுவத்தினரை, ஜெர்மனி 13 இப்படி அனுப்பினார்களே தவிர அவர்களால் அதை பாதுகாக்க முடியாது. அது மட்டுமல்லாது இந்த நாடுகள், அதாவது 7-8 நாடுகள், ஐரோப்பிய ஒன்றியத்தின் 8 நாடுகள் மீது இந்த 1ஆம் தேதியிலிருந்து கிரீன்லாந்தை அமெரிக்கா கையகப்படுத்தும் வரையிலும் அதில் தலையீடு செய்யும் நாடுகளுக்கு 10% வரி, ஜூன் மாதத்திலிருந்து அந்த 10% 25% அதிகரிக்கும் என்று போடப்பட்டிருக்கு. ரஷ்ய அதிபர் ஒன்றை கூறியிருக்கின்றார் என்று சொன்னால், ரஷ்ய அதிபரை பொறுத்தவரையில் இப்போதே அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான மோதல்கள் ரஷ்யாவுக்கு சாதகமானது ஒன்றுதான். அதாவது கூட்டணிக்குள் ஏற்படுகின்ற குழப்பம் எதிரிக்கு சாதகமாகத்தான் இருக்கு. இப்ப ரஷ்ய அதிபர் கூறியிருக்கிறார் என்னன்னு சொன்னால், 1860ஆம் ஆண்டே அமெரிக்கா கிரீன்லாந்தை கைப்பற்ற வேண்டும் என்று இருந்தது. 1868ஆம் ஆண்டு அமெரிக்கா அலாஸ்காவை வாங்கியது என்று கூறியிருக்கின்றார். அதாவது அவர் அதை என்ன கூற வருகிறார் என்று சொன்னால், 1868ஆம் ஆண்டு அலாஸ்காவை வாங்கியவர்கள் இப்ப கிரீன்லாந்தை வாங்குறதுல என்ன பிரச்சனை என்ற மாதிரி. இப்ப என்னென்றால் சொன்னால், அது எரிகிற நெருப்புக்குள்ள எண்ணெய் ஊற்றிய அது போலதான். ஆனால் ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான விரிசல், இப்ப நீங்கள் சொன்ன மாதிரி இதே போலதான் கனடா. அதாவது கிரீன்லாந்தை கைப்பற்றுகிற கனடாவையும் 51வது மாநிலமாகத்தான் அறிவித்திருந்தார். ஆனால் இப்போது கனேடிய பிரதமர் மார்க் கார்னி சீனாவுக்கு சென்றிருக்கின்றார். சீனாவுக்கு சென்றது மட்டுமல்லாது, அங்கு அவர் சீனாவில் இறக்குமதி செய்யப்படுகின்ற மின்சார கார்களுக்கு கிட்டத்தட்ட 100% வரி குறைப்பை செய்திருக்கின்றார். முதல் தடவையாக 50,000 கார்கள் அங்கு போகின்றது. அதே போல சீனா கனடாவின் இறக்குமதி பொருட்களுக்கு 84%-இருந்து 15% குறைத்திருக்கின்றது வரியை. இப்ப வெனிசுலாவில இருந்து சீனா எரிபொருட்களை வாங்கி கொண்டு வந்திருந்தது. கிட்டத்தட்ட வெனிசுலாவின் ஆயிலும் கனடாவின் ஆயிலும் கிட்டத்தட்ட வெனிசுலாண்ட கூட ஹெவி ஆயில் என்றாலும் கனடாவின்டையும் வெனிசுலாவின்டையும் கிட்டத்தட்ட கனடாவின்டையும் கொஞ்சம் ஹெவி ஆயில் தான். இப்ப வெனிசுலாவில கிட்டத்தட்ட சீனா 4,40,000 பேரல்களை வாங்கி கொண்டிருந்தது. இப்ப அதை ட்ரம்ப் நிர்வாகம் நிறுத்தியபடியால் அந்த இடத்தை கனடா கைப்பற்றுவதற்கு, ஏனென்று சொன்னால் இனி வெனிசுலாவிலிருந்து எரிபொருட்கள் பெறப்படுமாக இருந்தால் அமெரிக்கா சில சமயங்களில் கனடாவின் எரிபொருட்கள் வாங்குவதை குறைக்கலாம். இப்ப கனடாவுக்கு ஒரு சந்தை வாய்ப்பு தேவை. எனவேதான் கனடா தற்போது சீனாவின் இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக சீனாவுக்கு ஓடி வந்திருக்கின்றார். இப்ப உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டணிகள் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கின்றது. இப்ப சிரியாவில் நடைபெறுகின்ற போரை பார்க்கலாம் நீங்கள். இப்ப குர்திஸ் படையினரை அமெரிக்கா துப்புரவாக கைவிட்டு விட்டது என்ற ஒரு நிலையாக இருக்கின்றது. அப்ப தற்போதைய சிரிய அரசு முற்று முழுதாக சிரியாவை கைப்பற்றக்கூடிய ஒரு நிலைக்கு முன்னகர்ந்திருக்கின்றது. முன்னைய அசாத்தின் அரசை வீழ்த்துவதற்காக அவர்கள் குர்திஸ் படையினருக்கு ஆயுதங்களை கொடுத்தார்கள், பயிற்சிகளை கொடுத்தார்கள். தங்கள் காரியம் முடிந்தவர்கள் இப்போது கைவிட்டு விட்டார்கள். மீண்டும் அவர்கள் கெரில்லா தாக்குதலை ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு போயிருக்கிறார்கள். இது இவ்வாறு இருக்க, இங்கால நீங்கள் தென் ஆசியாவை பார்த்தீர்கள் என்று சொன்னால், தாய்வானை ஓரளவு கைவிடக்கூடிய ஒரு நிலைக்கு அமெரிக்கா வந்திருப்பது போலதான் தெரிகின்றது. என்று சொன்னால், தாய்வானில் இருக்கின்ற இந்த நானோ சிப்ஸ் அல்லது மைக்ரோ சிப்ஸ் அந்த நிறுவனங்கள், TMC நிறுவனங்களை அமெரிக்காவுக்கு மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், தாய்வான் அந்த நிறுவனங்கள் மாற்றப்படுமாக இருந்தால் தாய்வான் ஒரு வெற்று கோதாகத்தான் இருக்கும். ட்ரம்ப் கூறியது போல மேற்கு அரைக்கோளத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம், கிழக்கு அரைக்கோளத்தை நீங்கள் வைத்திருங்கள் என்ற மாதிரி சில சமயங்களில் மேற்கு அரைக்கோளத்தை முற்றாக கையகப்படுத்தும் வரையிலும் கிழக்கு அரைக்கோளத்தை அவர் கொஞ்சம் விட்டு பிடிக்க போகிறாரோ என்றதான் ஒரு கேள்வி. நீங்கள் இப்போது கூறுகின்ற விடயத்தை பார்க்கின்ற போது கடந்த ஒரு சில வாரங்களாக இலங்கை தொடர்பில் அதிகளவான விடயங்கள் பேசப்பட்டு விட்டன. இப்போது இலங்கை இந்த மேற்குலக விடயங்களோடு பயணிப்பதிலிருந்து இந்த காலப்பகுதியில் சற்று விலகி இருக்கின்றதா,
அல்லது இலங்கை தொடர்பான விடயங்கள் மேற்குலகால் தாமதப்படுத்தப்படுகின்றதா? இந்தியா விவகாரங்கள் எப்படி இருக்கிறது? இந்தியா, உங்களுக்கு தெரியும், இந்தியாவின் நிலைமை தான் மிக மிக மோசமான ஒரு நிலைமை. என்னென்று சொன்னால், இந்த தற்போதைய நிலையில் இந்தியா ஈரான் துறைமுக அபிவிருத்தியிலிருந்து கூட விலகி இருக்கின்றது. ஈரான் துறைமுக அபிவிருத்தி இந்தியா பொருளாதாரத்துக்கு மிக மிக முக்கியமானது ஒன்று. கிட்டத்தட்ட 135 மில்லியன் டாலர்கள் செலவில் அதில் முதலீடுகளை செய்திருந்தார்கள். இப்போது ஒன்றுமில்லாமல் வெளியேறி இருக்கிறார்கள். கனடாவின் பிரதமர் கூட சீனாவுக்கு தான் சென்றிருக்கின்றார். அது ஏனென்று உங்களுக்கு தெரியும், இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான உள்ளக பிரச்சனைகள். ஹர்தீப் சிங்கை இந்தியாவின் புலனாய்வுத்துறை வான்கூவரில் வைத்து படுகொலை செய்ததிலிருந்து கனடாவுக்கும் இந்தியாவுக்குமான முருகல் நிலைகள் ஆரம்பித்திருந்தன. அதே போலதான் இப்போது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நிலைமைகள். கடந்த வாரம் கூட பேசியிருந்தோம். இந்தியாவு மீது கிட்டத்தட்ட 500 வீத வரிகள் போடப்படலாம் என்ற ஒரு செய்தி வந்திருக்கின்றது. இந்த வருடம் பிரிக்ஸ் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்கிறது மட்டுமல்லாது பிரிக்ஸ் நாடுகள் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 75 வீதமான வர்த்தகம் பிரிக்ஸ் நாடுகளின் வர்த்தகம் உள்ளூர் நாணயங்களில் தான் மேற்கொள்ளப்படுகின்றது. அப்ப இந்தியா அதை எடுத்தது மட்டுமல்லாது பிரிக்ஸ் நாடுகள் இந்த வர்த்தகம் டிஜிட்டல் கரன்சியில செய்யப்பட வேண்டும் என்று இந்தியா கூறியிருக்கின்றது. அதை ட்ரம்பை பொறுத்தவரையில் பிரிக்ஸின் இந்த பலப்படுத்தல்களும் டாலருக்கு எதிரான நடவடிக்கையாகத்தான் பார்ப்பார். அப்ப இந்தியா இந்த வருடம் அதன் தலைமை பொறுப்பை எடுப்பதும் இந்தியாவுக்கு ஒரு பாதகமாகத்தான் இருக்கின்றது. அந்த 500 வீத வரியை பற்றி அதுக்கு பிறகு பேசவும் இல்லை. சந்தை வாய்ப்பை பொறுத்தவரையில் இந்தியா சந்தை வாய்ப்பை வேறு வேறு இடங்களில் எடுக்குமா என்று சொன்னால், இந்தியாவின் உற்பத்தி துறைகள் யுனிக்காக இல்லை. இப்ப இந்தியாவின் உற்பத்தி துறைகளை ஏனைய நாடுகள் இலகுவாக ஈடுகட்டிவிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப IMF ஒன்று அதாவது பெர் கேபிட்டா இன்கம் என்று சொல்லி இந்த தனிநபர் வருமானம் தொடர்பாக 2026ஆம் ஆண்டு தனிநபர் வருமானத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட மாலதீவு, அதாவது தென் ஆசிய பிராந்தியத்தை பொறுத்தவரையில் மாலதீவு ஒரு தனிநபர் வருமானம் $14,600 இருக்கிறது. இலங்கை அதுக்கு இரண்டாவதாக இருக்கிறது, $404,400. அதுக்கு பிறகு பூட்டான் இருக்கின்றது. இந்தியா கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 4வது இடத்தில் தான் இருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்தியாவின் $3,050 இருக்கின்றது. இப்ப பாத்தீங்கள் என்று சொன்னால் பொருளாதார அதாவது இந்தியா ஜப்பானை பொருளாதார ரீதியாக மிஞ்சி இருந்தாலும் இந்தியாவின் மிகப்பெரிய நாட்டின் அளவு காரணமாக அதன் பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறதே தவிர அதற்காக இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அடைந்ததாக இதே நிலை இது இலங்கையின் எதிரொலிக்கும். இப்ப இலங்கையின் அதிபர் வடக்குக்கு போனது உங்களுக்கு தெரியும். பொங்கல் தினத்துக்கு வடக்குக்கு போனது, வடக்கில் 2 நாள் தங்கி நின்றது என்றெல்லாம். இப்ப சிரியாவில் எது நடக்கிறதோ அதைத்தான் இங்கும் பிரதிபலிக்கின்றது. அதாவது சிரியா என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், சிரியாவில் நடக்கிறது என்ன, இப்ப குர்திஸ் அமைப்பினர் ஒரு சுயாட்சி கூட வழங்கப்பட முடியாது என்று துருக்கி சொல்லிவிட்டது. அப்ப துருக்கி அதை சொல்லுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், குர்திஸ் அமைப்பினர் துருக்கியில் இருக்கிறார்கள், சிரியாவில் இருக்கிறார்கள், ஈராக்கில் இருக்கிறார்கள் என்று 3 நாட்டையும் பிரித்து கொடுத்து ஒரு தனி நாட்டை உருவாக்க முடியாதுன்றது அவர்களின் வாதமாக இருக்கின்றது. இப்ப சிரியா அரசு என்று சொல்லுகிறது என்று சொன்னால், நாங்கள் ஒரே சிரியாவாக இருக்கிறோம். இலங்கை அதிபர் பயணமும் அதுதான், ஒரே இலங்கையராக இருக்கிறோம். அதன் பின்னணியில் சுவிட்சர்லாந்து இருக்கின்றது. அரசியல் ஜாப்பெழுதுவது வீதத்திலும் அவர்கள் இருக்கிறார்கள். அமெரிக்கா இருக்கின்றது. என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவின் அண்மைய நடவடிக்கைகளை பொறுத்தவரையில் மிலேனியம் சேலஞ்ச் உடன்பாடாக இருக்கலாம், சோஃபா உடன்பாடாக இருக்கலாம், ACS உடன்பாடாக இருக்கலாம். இந்த 3 உடன்பாடுகளின் மொத்த வடிவமாகத்தான் இருக்கின்றது. மேற்கு அரைக்கோளத்தை அமெரிக்க அரசு தலைவர் இப்போதைக்கு பார்த்தாலும் அவர் ஒருபோதும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் தங்கள் நடவடிக்கையில் தொய்வு ஏற்பட விடப்போவதில்லை. அப்ப அதில் ஒரு முக்கிய புள்ளியாக இலங்கை தான் இருக்கும். இந்தியாவின் பொருளாதார நிலைமை இலங்கைக்கு இனிமேல் எந்த விதத்திலும் கை கொடுக்காது. எனவேதான் இலங்கை நேரடியாக அமெரிக்காவிடம் தஞ்சம் பூண்டிருக்கின்றது.
மற்றது இலங்கையை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் ஈரானில் நடைபெற்றது என்ன சம்பவங்கள் என்று. ஸ்டார்லிங்கை பொறுத்தவரையில் தொழில்நுட்பம் இப்போ ஈரானுக்கு ரஷ்யா உதவி செய்தபடியால் ரஷ்யாவின் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் இருந்தபடியால் ஈரான் தப்பி பிழைச்சி கொண்டது. அதே அளவு தொழில்நுட்பம் இலங்கைக்கு இருக்க போவதில்லை. இலங்கை ஏற்கனவே ஸ்டாலிங்கை தாங்கள் பயன்படுத்த தொடங்கிவிட்டோம் என்று தொடங்கிவிட்டார்கள். ஆனால் அதில் இருக்கின்ற ஆபத்துக்கள் இவர்களுக்கு தெரியாது. அதே போலதான் இந்தியாவின் நிலைமையும் அப்படியாகத்தான் இருக்கின்றது. அப்ப இலங்கைக்கு ஒன்று தெரியும், இணைச்சால் இது அமெரிக்காவால் ஆட்சி மாற்றம் ஒன்றை இலகுவாக கொண்டு வர முடியும். அப்ப இலங்கை முற்று முழுதாக மேற்குலகம் சார்ந்த ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றது. ஆனால் அது உள்ளகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் தான் இருக்கின்றது. தற்போதைய அரசுக்கு வந்து தென்னிலங்கையிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புகள் மெல்ல மெல்ல கிளம்பி கொண்டிருக்கின்றது. உள்ளுக்குள்ள அரசியலுக்கும் இப்ப நீங்கள் ஹரணி அமரசூரியாவுக்கு ஏற்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், அவரை கூட வெளியில் விட முடியாத ஒரு நிலையாக இருக்கின்றது. இப்ப அரசியல் ஜாப் என்று எழுதினால் கூட அடுத்த தடவை இப்ப தமிழ் மக்களை உங்களுக்கு தெரியும், வடக்கில் அவர் வந்த பிற்பாடு அங்கு ஏற்பட்ட அந்த வரவேற்புகளை வைத்துக்கொண்டு நாங்கள் தென்னிலங்கையை கணிப்பிட முடியாது. எனவேதான் 2வது தடவை தனது ஆட்சியை தக்க வைக்கணும் என்று சொன்னால் இந்த அரசியல் ஜாப்பினூடாக ஒரு பொது வாக்கெடுப்புக்கு, இந்த பொது வாக்கெடுப்புன்றோன்னு நாங்கள் யோசிக்கப்படாது தமிழாக்களுக்கு, தமிழ் இளந்தாரத்துக்கு அல்லது சுயாட்சி தாரத்துக்கு பொது வாக்கெடுப்பு இல்லை. அவங்கள் தங்களுக்குள்ள ஒரு பொது வாக்கெடுப்பை எடுத்து அரசு தலைவர் முறையை நீக்கிவிட்டு பிரதமர் அதிகாரங்களை கொடுக்கிற ஒரு வாக்கெடுப்புக்கு போகலாமோ என்ற நிலையில் தற்போதைய அரசு தள்ளாடி கொண்டு நிற்கின்றது. பொருளாதார ரீதியாகவும் அவர்களிடம் பலமாக இல்லை. எனவேதான் இந்த ஓராண்டு நீங்கள் தெரியும், இப்ப இவர்கள் புதிதாக ஆட்சிக்கு வந்தவர்கள். ஒரு அரசு புதிதாக ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் ஓராண்டு நிறைவை எவ்வாறு கொண்டாடுவார்கள் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த அரசு ஓராண்டை கொண்டாடுவதற்கு ஒருத்தரும் நாட்டிலே இல்லை. எல்லோரும் அப்படியே வெளிநாடுகளுக்கு போய் அங்கே இங்கே என்று அதை மெதுவாக கடத்தி விட்டாங்க. சொல்வதற்கு எதுவும் இல்லை. வெளிநாட்டு பொருளாதார நிலைமையும் உள்ளகத்தில் இப்ப திக்பா புயல் வந்த பிற்பாடு இன்னும் மிக மோசமான நிலையாகத்தான் இருக்கின்றது. இப்ப ஏதாவது ஒரு வெளிநாடுகளின் உதவிகளை வைத்துக் கொண்டுதான் இதனை கட்டியமைக்க முடியும். இப்ப அது சரிப்பட்டு வரும் வரையிலும் இந்த அரசு தன்னை தற்பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சியில் தான் இப்போது ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. நீங்கள் கூறுகின்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது இலங்கையில் ஒரு நெருக்கடி நிலை ஏற்படுவதற்கான சூழ்நிலையை நோக்கித்தான் நகர்கின்றதா அல்லது சர்வதேசம் நகர்த்த விரும்பும்? அது இலங்கையின் நடவடிக்கை பொறுத்து தான் இருக்கும். என்று சொன்னால் இப்போ ஈரானை நீங்கள் பாருங்கள். அதுக்கு முதல் சுருக்கமா சொன்னா வெனிசுலாவிடம் அமெரிக்காவிடம் இருந்தது 5 திட்டங்கள். ஒன்று நேரடியாக இறங்குவது, உள்ளுக்குற கலவரங்களை ஏற்படுத்துவது, அல்லது அசாசினேஷன் என்ற படுகொலை செய்வது, இல்லை என்று சொன்னால் கடத்துவது. இப்படி 5ல் ஒன்றை அவர்கள் செய்தார்கள். ஆனால் அது ஃபெயிலியர் என்றாலும் அவர்கள் தொடர்ந்து முயற்சிப்பார்கள். அதுதான் இப்ப ஈரான்ல உள்ள பிரச்சனை. அவர்கள் இது முடிந்து விடவில்லை, தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டுதான் இருப்பார்கள். அப்ப அதே போன்ற ஒரு நிலைதான் இலங்கையில. இப்ப இலங்கைக்கு ஒன்று தெரியும், இலங்கையை பொறுத்தவரையில் இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப ஜூலி சங்க பதவிக்கால அவர் பதவி விலகி போனாலும் அவருக்கு அடுத்த நிலையில் உள்ளவர் தான் தற்போதைய நிலையில், அதாவது எரிக் மேயர் வந்து பதவி ஏற்கும் வரையிலும் இந்த பொறுப்புகளை கவனிக்க போகிறார் என்று கூறப்படுகின்றது. ஆனால் இந்த அதாவது தூதுவர்களுக்கான மாநாட்டை ட்ரம்ப் நிறுத்தியதும், யூரிசங்கின்ற பதவி காலத்தை முடித்ததும், இந்த 66 ஐநா அமைப்புகளிலிருந்து அமெரிக்கா வெளியேறியதும் ஒன்றுதான். அவர்கள் எல்லா நாடுகளையும் நேரடியாக கையாள போகிறார்கள். இப்ப நேரடியாக கையாள போகிறார்கள் என்று சொன்னால் அது எப்படி இருக்கும் என்றதை நீங்கள் கிரீன்லாந்துல பார்க்கலாம். ஐரோப்பிய ஒன்றியம் இப்போ இங்கேயும் கூட பிரித்தானியாவில் ஏஸ்டாமர் பாராளுமன்றத்தில் பேசினார், இது மிகவும் பிழையானது, கூட்டணி நாடுகளுக்கு இவர்கள் இப்படி வரியை உயர்த்த முடியாது என்று. மக்ரோன் கூறினார், இது UN சார்ட்டருக்கு எதிரானது, இது அனைத்து வகை விதிகளை மீறுகிறது என்று. ஆனால் அதுக்கு மேல் அவர்களால் எதுவும் செய்ய முடியாது.
அதாவது நட்பு நாடுகளுக்கே இந்த நிலைமை என்று சொன்னால், இப்ப இலங்கை இந்தியாவெல்லாம் அவர்கள் தயவு தாட்சணை பார்க்க மாட்டார்கள். அது இலங்கைக்கும் தெரியும். அப்ப எனவேதான் இலங்கை முற்று முழுதாக அமெரிக்காவின் நிழலுக்கு போய்விட்டு, இல்லை என்றாலும் அவர்கள் ஆட்சியை மாற்றுவார்கள். அது அவர்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. ஏனென்றால் அதற்கு ஏற்ற அளவுக்கு உங்களுக்கு தெரியும். அதாவது மஹிந்த ராஜபக்ஷ வீட்டுக்கு ஜூலி சாங் சென்றிருந்தார். அந்த புகைப்படங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மஹிந்த ராஜபக்ஷ அதனை ஃபேஸ்புக்கில் பதிவேற்றியிருந்தார். அதே மஹிந்த ராஜபக்ஷவின் சகோதரரை பதவியிலிருந்து துரத்தியவர் தான் ஜூலி சாங். அதே மஹிந்த ராஜபக்ஷவையும் பிரதமர் பதவியிலிருந்து துரத்தியவர் தான். முதலில் அவர் போனார், அடுத்ததாக கோத்தபாயா போனார். ஆனால் இப்போது அங்கு போய் தேநீர் அருந்தி விட்டு செல்கிறார். இந்த அரசியலில் எதுவும் எப்போதும் மாறலாம். இதுதான் இந்த பிரச்சனை. அப்ப அவர் எல்லா இடமும் சென்று போய் அந்த நீங்கள் புகைப்படங்களை பார்க்கலாம். ரணில் விக்ரமசிங்காவாக இருக்கலாம், காசாடி சில்வாவாக இருக்கலாம், இவன் சந்திரிகா பண்றாங்க, குமாரதுங்கா கூட விடவில்லை. எல்லாரையும் தான் சந்திச்சு போயிருக்கிறார்கள். என்று சொன்னால் அவர்களுக்கு எல்லோரும் தேவைப்படுவார்கள் என்றது. ஏனென்றால் மைத்திரிபால சிறிசேனாவை கொண்டு வருவதற்கு, அப்போதைய மஹிந்த ராஜபக்சவின் அரசை உடைப்பதற்கு பிரித்தானியாவில் இருந்து சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்காவைத்தான் கொண்டு சென்றிருந்தார்கள். இனி இவற்றை அரசை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு மீண்டும் வேறு ஒருவர் தேவைப்படுவார். இப்ப என்னென்று சொன்னால், அதாவது அடுத்த அரச தலைவர் தேர்தல் தொடர்பாக பேசிய போது கூட அந்த அரச தலைவர்களை யாரை தெரிவு செய்தால் மக்களின் ஆதரவு பெறலாம் என்பது டிஸ்கஷன் இல்லை. அமெரிக்க தூதரகம் கூட பங்கு பெற்றிருந்ததாக அங்கு இருந்தவர்கள் கூறினார்கள். இப்ப ஒவ்வொரு நாட்டிலேயும் அவர்களுடைய தலையீடு இருக்கும். ஆனால் இனிமேல் இப்ப இந்த என்ஜிஓக்களை எல்லாம் நிறுத்தியது, 66 அமைப்புகளை நிறுத்தியது என்றால் மார்க்கோ ரூபியோ கூறியது போல் அமெரிக்காவின் வெளிவார செயலாளர், இனிமேல் எந்த விடயத்தையும் அமெரிக்கா நேரடியாக கையாளும். அது இலங்கைக்கும் தெரியும். எல்லா விடயங்களையும் கையாள முற்படுகின்ற போது இந்தியா இந்த இடத்தில் அமைதி காப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா, அல்லது இந்தியா இந்த இடத்தில் விட்டு கொடுக்காமல் தொடர்ந்து பயணிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு? இப்போது ஜெர்மனியின் ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டி அவர்கள் கேட்கிறார்கள் தாங்கள் அணுக்குண்டு செய்ய வேண்டும் என்று. ஏனென்று சொன்னால் இவ்வளவு காலமும் அமெரிக்காவின் பாதுகாப்பு நிழலில் இருந்தது எவ்வளவு தவறானது என்றதை இப்போது உணர்கிறார்கள். ஆனால் இனி உணர்ந்து அதில் பெரிய வேலை இல்லை. கிட்டத்தட்ட அமெரிக்காவால் ஏமாற்றப்பட்டது. இப்ப இந்தியா அமெரிக்காவுக்கும் மேற்குலக நாடுகளுக்கும் பிரித்தானியாவுக்கும் டென்மார்க்குக்கும் உள்ள உறவுகள் உங்களுக்கு தெரியும். அதை மிஞ்சிய உறவு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இல்லை. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியாவை பொறுத்தவரையில் அமெரிக்காவை ஒரு கட்டத்துக்கு மேல் எதிர்க்க முடியாது. எனவேதான் சீனாவின் ஈரான் துறைமுக அபிவிருத்தியிலிருந்து கிட்டத்தட்ட $135 மில்லியன் அங்கு செலவழித்தாலும் அதிலிருந்து இந்தியா பின்வாங்கி இருக்கின்றது. இந்தியாவை பொறுத்தவரையில் இந்திய மக்கள், இப்ப சீனாவின் மக்களை பொறுத்தவரையில் வெளிநாடுகளில் வருவார்கள். இம்பீரியல் காலேஜில் எல்லாம் நாம் பார்ப்போம். நம்ம 2009ஆம் ஆண்டு நிறைய பேர் படிப்பார்கள். ஆனால் திரும்பி சென்று விடுவார்கள். சென்று அங்கு சின்ன சின்ன கம்பெனிகளை நிறுவனங்களை போட்டுத்தான் என்று மிக மிக பெரிய அளவுக்கு வந்திருக்கிறது அந்த நாடு. அவர்கள் இங்கு வந்து தங்கி விடுவது குறைவு. கடந்த வருடம் சீனாவின் ஏற்றுமதி வந்து இந்தியாண்ட மொத்த ஜிடிபியை விட அதிகம். இந்த சீனாண்ட வர்த்தகம், அதாவது சர்ப்ளஸ் மட்டும் $1.2 ட்ரில்லியன் என்று சொல்லலாம். என்றா பாருங்கள். இந்தியவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அமெரிக்கா என்பது ஒரு கனவு. வெளிவார அமைச்சர் ஜெயசங்கரின் மகன் அமெரிக்க சிட்டிசன். இந்தியாவின் புலனாய்வுத்துறையின் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலின் மகன் பிரித்தானியா குடிமகன். இப்படி எல்லாத்தையும் அப்படித்தான். இலங்கையில நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா சரத் பொன்சேகாவும் முந்தி கிரீன் கார்டு, பசில் ராஜபக்சா பொறுத்தவரையில கிரீன் கார்டு. இப்படியானவர்கள் தான் இருக்கிறார்கள். இப்ப இவர்களின் அமெரிக்க எதிர்ப்பு வாதம் எவ்வளவு நீங்கள் யோசிப்பாங்க, இவ்வளவு தூரம் இருக்கும் என்று இல்லை. அது குடிமக்களையும் அப்படி மாற்றி விட்டார்கள். இப்ப சீனா ரஷ்யாவின் நிலைமை வேற, இப்ப ஆசிய நாடுகளின் நிலைமை வேற. எனவேதான் அவங்களால இலகுவாக பங்களாதேசத்திலேயோ அல்லது நேபாளத்திலேயோ அல்லது இலங்கையிலேயோ ஆட்சியை இலகுவாக மாற்றக்கூடியதாக இருந்தது. அதனால்தான்
அது சீனாவிலேயோ அல்லது ரஷ்யாவிலேயோ ஏற்படுத்துவது மிக கடினமாக இருக்கின்றது. இப்ப இப்ப இவ்வாறான ஒரு நிலையில் இப்ப இந்தியாவை பொறுத்தவரை இப்போது இந்தியா தண்ட சபைகளுக்குத்தான் இப்ப ஆசிய பிராந்தியத்தை இப்ப இந்தியா இதுவரையில் இப்ப உங்களுக்கு தெரியும் இந்தியாவின் அமெரிக்காவின் முன்னாள் வெளிவார செயலாளர் மைக் பொம்பியோ அவர் இந்தியாவுக்கு வந்த போது அங்கு இடம்பெற்ற அந்த மாநாட்டில் அதுல அஜித் தோவலும் இருந்தார். என்ன கேள்வியை திருப்பி திருப்பி கேட்டார்கள்? சீனாவை அமெரிக்காவை கொண்டு சீனாவுடனான ஒரு போரை தான் அவர்கள் அங்கு துருவி துருவி கேட்டனர். இப்ப இதே கொண்டு தெரிகிறது தன்னால் அதை செய்ய முடியாது, அமெரிக்காவை கொண்டு தான் பலவீனப்படுத்தலாம் என்றதுதான் அவர்களின் திட்டமாக இருந்தது. ஆனால் அமெரிக்காவால் சீனா மீது ஒரு லெவலுக்கு மேல் செல்ல முடியாத ஒரு நிலைக்கு வந்துவிட்டது. இப்போது பார்த்தீங்கன்னா தாய்வானை மையப்படுத்தித்தான் இந்தியா அமெரிக்காவையும் சீனாவையும் முடிச்சு விட யோசிச்சது. ஆனால் இன்றைக்கு தாய்வானை கைவிட வேண்டிய நிலைக்கு கூட அமெரிக்கா இறங்கினாலும் பரவாயில்லை. அதை மைக் பொம்பி நான் கூறவில்லை, மைக் பொம்பியோ கூட சொன்னார். கொங்கோங்க எடுத்தது போல அவங்க ஒரு துப்பாக்கி சூடு இல்லாம தாய்வானை எடுத்தாலும் எடுக்கலாம், எல்லாம் பாசிபிள் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி போருக்கு தான் போகணும் என்று இல்லை. அப்ப இதுக்கு அப்பால இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் இந்தியாவோட சபைகள் என்றது சீனாவோட போட்டிக்கு போற அளவில் இந்தியா இல்லை. எனவேதான் இந்த வருடம் கூட சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வர்த்தகங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்போது மெல்ல மெல்ல இந்தியா தனது வெளிவார கொள்கைகளை மாற்றுகின்றது, அயலவர்களுடன் நட்பாக இருக்க வேண்டும் என்று யோசிக்கின்றது. எனவேதான் இலங்கைக்கும் ஒரு உதவியை செய்தது. இப்போது சீனாவுடனான உறவுகளை வளர்த்துக் கொள்கிறது. ஏனென்றால் அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற கனடாவே சீனாவை தேடி ஓடி வரும் போது இந்தியா அதை முதலில் செய்திருக்க வேண்டும். அப்ப அதை தவற விட்டதுதான் இந்தியா அந்த தவறாக இருக்கின்றது. அப்ப சீனாவின் வெளிவார அமைச்சர் இப்போது இலங்கையில இறங்கி சென்றார், உங்களுக்கு தெரியும். அவர் சென்றதுக்குரிய காரணம் என்னென்று சொன்னால் அம்பாந்தோட்டை ரிஃபைனரியை கிட்டத்தட்ட 3.7 பில்லியன் டாலர்கள் அதை விரைவுபடுத்த வேண்டும் என்பதுதான் அவர் இந்த திட்டமாக இருந்தது. என்னென்று சொன்னால் இப்ப அமெரிக்காவின் தடைகள் வருமாக இருந்தால் அம்பாந்தோட்டை ரிஃபைனரி அவங்களோட வளங்கள் பாறைக்கு இப்ப இந்த சமுத்திர பிராந்தியத்துக்களால் போகின்ற 3/2 பங்கு எரிபொருட்களின் வளங்கள் பாறைக்கு ஒரு எரிபொருள் விநியோக மையமாக அது செயற்படும். அதாவது சீனாவை பொறுத்தவரையில் அது ஒரு பொதுமக்களுக்கான ஒரு தளமாக இருந்தாலும் அது ஒரு சாதாரண ஒரு கடற்படை தளமாகத்தான் பயன்படுத்த போகிறது. அது அமெரிக்காவுக்கு தெரியும். எனவேதான் அமெரிக்கா திருவோணமலையை ஏதோ ஒரு வழியில் கையகப்படுத்த வேண்டும் என்று இருக்கின்றது. இப்ப இலங்கையின் போட்டியை பொறுத்தவரையில் இந்தியா இப்போதைக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றது. ஆனால் போட்டியாளர்களாக அமெரிக்காவும் சீனாவும் தான் நிற்கின்றது. ஆனாலும் கூட இப்போது இந்தியா சீனாவோடு பயணிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா, அல்லது மேற்குலகோடு பயணிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா, அல்லது தனிமையில் பயணிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? இந்தியாவுக்கு மிகவும் ஒரு குழப்பமான நிலை என்று சொன்னால் இப்ப இந்தியாவின் வர்த்தகத்துக்கு இதுவரை காலமும் பாகிஸ்தானுக்கு ஊடாக ஆப்கானிஸ்தானுக்கு ஊடாகத்தான் ஏனைய நாடுகளை அணுகியிருந்தது. அதற்கு ஒரு மாற்றீடாகத்தான் ஈரானில் அந்த துறைமுகத்தை அபிவிருத்திக்கு இந்தியா முதலீடுகளை செய்திருந்தது. ஆனால் அதிலும் மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்னென்று சொன்னால் இந்தியாவுக்கு